கிறிஸ் கவுன்சிலிங் கேர் உளநல மையம் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த வார நிகழ்ச்சியிலே நாம் பேச்சு சிகிச்சை என்பதை குறித்து சில காரியங்களை உடன் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வெள்ளிக்கிழமை பேச்சு சிகிச்சை அது எப்படியாக அது ஆரம்பமாகிறது, தமிழ் கலாச்சாரத்திலே எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதை குறித்து உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதன் தொடர்ச்சி ஒளிபரப்பாகின்றது. இதை பயன்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், பயனடையுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பேச்சு பயிற்சியானது மாணவ பருவத்திலும் சரி பெரியவர்களுக்கும் சரி மிகவும் ஒரு உகந்த பயிற்சியாக இருக்கிறது. குறிப்பாக பேச்சு போட்டியிலே பங்கு கொள்ளுகின்ற மாணவர்கள் அங்கே பேச்சு பயிற்சி கொடுப்பார்கள், ஆசிரியர் கொடுப்பார்கள். இந்த காலத்திலே சிறு வயதிலிருந்தே எலோகேஷன் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற பேச்சு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அதன் ஒரு விளைவாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சி பேச்சு பயிற்சியை பற்றி தொடராக அது இடம்பெறுகிறது. பேச்சு போட்டிகளிலே பங்கு கொள்கிற மாணவர்கள் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த பேச்சு கலையை வளர்க்கின்ற ஒரு ஊடகமாக இந்த பேச்சு பயிற்சி காணப்படுகிறது. இன்றைய காலத்திலே உள்ள அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள் என்னவென்றால், நாங்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டோம் பேசுவதற்கு மேடை பேச்சுகளை அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி போன்றவர்களுடைய மேடை பேச்சிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல திரைப்படத்துறையிலே பணியாற்றுபவர்கள் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் சிவாஜியின் நடிப்பை பார்த்து, அவர் பேசுகின்ற வசனத்தை பார்த்து அதே மாதிரி வசனங்களை நாம் பேசுகிறோம் என்று. இன்றைக்கு யார் நடிப்பு பயிற்சியை பெறுவதற்காக சென்றாலும், நடிப்புக்கு வாய்ப்பு கேட்டு சொன்னாலும் உடனே அவர்கள் பேசுவது கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த சிவாஜி கணேசன் பேசுகின்ற அந்த வசனம் தான். வயலுக்கு வந்தாயா, நீர் வைத்தாயா, அப்படியான அந்த வசனத்தை தான் எல்லோரும் பேசுவது வழக்கம் என்று நான் அறிந்திருக்கிறேன், பல பேட்டிகளிலே படித்திருக்கிறேன். இப்படியாக ஒருவருடைய பாணியை பின்பற்றி தன்னுடைய கலையை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய பேச்சை வளர்த்துக் கொள்வது, இது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. பேச்சு கலையை ஒரு திறமையாக வளர்த்து அதிலே முன்னேறுவது ஒரு கலையாக இருக்கின்றது. அடுத்ததாக சில நோய்களினாலே பேச்சுகள் பாதிக்கப்படும் போது, பேச்சு சரியா வராமல் இருக்கும் போது அவர்களுக்குரிய பயிற்சியை கொடுப்பதை நாம் பார்ப்போம். மருத்துவ உலகத்திலே நாம் பார்க்கின்றோம். பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு பேச்சு பாதிப்பு ஏற்படும் என்றால் தாடை ஈடுபட்டு போகும், அல்லது பேச முடியாமல் தவிக்கின்ற அந்த சூழ்நிலை, பாதிப்பு வாய் இழுத்து கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு பேச முடியாத நிலைமை வரும். அந்த வேளையிலே அவர்களுக்கு பேச்சு பயிற்சி அவசியமா இருக்கிறது. இந்த பேச்சு பயிற்சி என்று சொன்னவுடன் என்னுடைய நினைவுக்கு வந்தவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். நடிகராக இருந்த போது அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார், கழுத்துக்கு பக்கத்திலே துப்பாக்கியால் சுடப்பட்டார் என்று செய்திகளிலே படித்திருக்கோம். அதனால் அவருடைய குரல் வளம் பாதிக்கப்பட்டது. அவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த சம்பவத்துக்கு முந்தின குரலும் அதற்கு பிறகு வந்த திரைப்படங்களில் இருந்த குரலும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதை நுணுக்கமாக பார்த்தால்தான் அவதானிக்க முடியும். அப்படி இருக்க அவரால் சரியா பேச முடியாத நிலைமை இருந்த போது அவருக்கு பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டதாக நான் படித்தேன். அது மாத்திரமல்லாமல் அவரும் பேசி 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 தன்னுடைய பழைய குரலை பெற வேண்டும், தன்னுடைய பேச்சு ஆற்றலை பெற வேண்டும், வசனங்கள் பேச வேண்டும் என்பதற்காக மிகுந்த பாடுபட்டதாக நான் அந்த செய்திகளிலே அறியக்கூடியதாக இருந்தது. ஏனென்று சொன்னால், ஒரு நடிகருக்கு குரல் வளம் என்பது மிகவும் முக்கியம். அது எம்.ஜி. ராமச்சந்திரன் கதாநாயகனாக நடித்தவர், பல வீரதீர படங்களிலே நடித்தவர், பல சாகஜங்கள் மேற்கொள்கின்ற படங்களில் நடித்தவர். அப்படி என்றால் அவருடைய குரலும் கம்பீரமாக இருக்க வேண்டும். அதற்காக அவர் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த இயலாத நிலைமையிலும் அந்த பேச்சு பயிற்சியை பெற்று பேச்சு கலையை வளர்த்து மறுபடியும் திரையுலகில் ஜொலித்ததை, மீண்டும் வெற்றி கதாநாயகனாக ஜொலித்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல அவர் நோயினால் பாதிக்கப்பட்டு புருக்லின் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த வேளையும் கூட அவருக்கு பேச்சு பயிற்சி அளிக்கப்பட்டதாக மருத்துவர் சொன்னார்கள். அவருடைய பேட்டியிலே உடல் சுயினம் உற்று அங்கே புருக்லின் மருத்துவமனையிலே இருந்த போது அவருடைய வாய்
பேச முடியாமல் ஒரு பக்கம் ஈடுபட்டதாக, பக்கவாத பாதிப்பு போன்ற பாதிப்புகளாலே ஈடுபட்டதாக இருந்த வேளையிலே அவருக்கு பேச்சு பயிற்சி கொடுத்ததாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர், தமிழ்நாட்டு மருத்துவர் ஒருவர் சொன்னார். இது பல செய்திகளிலே வெளியானது. பெரும்பாலான தலைவர்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பேச்சு பயிற்சியை ஒரு கலையாக நினைத்து வளர்த்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவருடைய ஒரு துறைக்கு கலை, அந்த பேச்சு என்பது மிகவும் முக்கியம். உதாரணமாக பிரசங்கம் பண்ணுபவர்கள், பல மதங்களிலே பல பிரச்சாரங்களை பண்ணுபவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? பயிற்சி தொடர்ந்து எடுப்பார்கள். கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசி பழகுவதோ, தன்னுடைய குரல் வளம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதோ போன்ற காரியங்களை மேற்கொள்வார்கள். அதே போல இந்த ரெக்கார்டிங் துறையில இருப்பவர்களும் அங்கே குரல் வளம் சரியாக அமைவதற்காக பல பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். குரல் சரியாக வர வேண்டும் என்பதற்காக அந்த எக்கோ போன்ற கருவிகளை பயன்படுத்துவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பேச்சு பயிற்சி என்பது மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான கலையாக இன்றைக்கு இருக்கிறது. இந்த பேச்சு பயிற்சி என்பது மருத்துவ உலகத்திலே மிகவும் பெரிய ஒரு சிகிச்சையாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதன் ஆரம்பத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆரம்பம் என்ன? தாயுடைய தாலாட்டு, தாய் கொடுக்கின்ற பயிற்சி, குழந்தை கற்றுக்கொள்கிற விதம், இதுதான் அடிப்படை. இதை நாம் மறந்துவிடக் கூடாது. சோ நாம் பார்க்கின்றோம், பேச்சு பயிற்சி என்பது ஒரு கலையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பேச்சு பயிற்சியின் நன்மைகள், அதன் செயல்முறைகளை நாம் பார்த்தால், புதிய சுவாச முறைகளை புகுத்தி அதனூடாக குரலை பயன்படுத்தி பேச வைப்பது. புதிய சுவாச முறைகள், சுவாசம் நன்றாக இருந்தால்தான், தடைபடாமல் இருந்தால்தான் பேச்சு சரியாக அமையும். இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நான் போன வாரம் நிகழ்ச்சிகளை சொன்னேன், மூக்கடைப்பு வந்து விட்டால், சளியினாலே மூக்கடைப்பு வந்து விட்டால் நமக்கு சரியாக பேச முடியாது. என்னடா மூக்காலை பேசுறான்னு சொல்லுவார்கள். அப்படியாக நாம் பார்க்கின்றோம். அதே போல அந்த சுவாசம் தடைப்பட்டு நெஞ்சுக்குள்ளே சளி இருந்தாலும் சரியாக நமக்கு பேச முடியாது. சுவாசம் சீராக வந்தால்தான் அந்த பேச்சு சரியான முறையிலே அமையும். ஆகவே புதிய சுவாச முறைகளை புகுத்தி அதனூடாக குரலை பயன்படுத்தி பதப்படுத்தி பேச வைப்பது. இன்னும் சொல்ல போனால், இந்த ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளிலே இது செயற்கையாக கையாளப்படுது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதாவது எக்கோ கொடுப்பதுன்னு சொல்வார்கள். என்னதான் குரல் வளம் மங்கியதாக இருந்தாலும் அந்த எக்கோ கொடுப்பதன் மூலமாக அந்த குரல் இன்னும் ஷார்ப்பாக அமையும். சில ஆலயங்களிலே நான் இறை செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் செல்வேன். அப்பொழுது அந்த ஆலயத்திலே ஆராதனை நடத்தும் போதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என்றால் அங்க இருக்கிற அந்த மைக் சிஸ்டம், PA சிஸ்டம் மிகவும் அருமையாக இருக்கும். எக்கோ அதை கேட்ட உடனேயே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நம்முடைய குரலை நாம் கேட்கும் போது அது எப்படியாக அமைகிறது. இப்பொழுது நான் இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் திருப்பி அந்த டேப்பை போட்டு கேட்பேன். சிலவள் எனக்கே படும், இது என்ன நம்முடைய குரல் வித்தியாசமா இருக்கிறது, அடஜமா இருக்கிறது, அல்லது குரல் வளம் குன்றியதாக இருக்கிறதெல்லாம் எனக்கு தோன்றும். அது நிகழ்ச்சி நன்றாக அமைய வேண்டும் என்பதற்கான காரியங்கள். எனக்கு அந்த எக்கோ முறைகள் தெரியாது. தெரிந்திருந்தால் அதையும் கூட நான் பயன்படுத்துவேன். ஆனால் இந்த பேச்சு பயிற்சியிலே இந்த சுவாசம் சீராக அமைய வேண்டும் என்பதற்காக நவீன சுவாச முறைகளை, புதிய சுவாச முறைகளை பயன்படுத்தி அவர்களை பேச வைப்பது. அந்த காலத்தில் சொல்லுவார்கள், பாடகர்கள் எப்படி பாடுகின்ற பயிற்சி எடுப்பார்களாம் என்றால், கடல் தண்ணீரோ இல்லாட்டி ஆற்று தண்ணீரிலோ போய் நின்று, இடுப்பளவு தண்ணீரில் நின்று கத்தி பாடுவார்களாம். நமக்கு இந்த காலத்திலே வேடிக்கையாக இருக்க கத்தி பாடுவார். ஏன்னு சொன்னால், அந்த கடல் அலையின் சத்தத்தை விட தம்முடைய குரல் பெரிதாக வர வேண்டும். அப்படி பாடும்போது சுவாசம் சீராக இருக்கும், கடல் காற்று அங்கே சுவாசத்துக்குள்ளே பிரவேசிக்கும், அங்கே குரலை சீராக அமைக்கும் என்று சொல்லி பார்த்திருக்கிறேன். TM சௌந்தரராஜன், சீராளி கோவிந்தராஜன் போன்ற பெரிய பாடகர்கள் எல்லாம் இப்படியாக பயிற்சி செய்ததாக பல பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், புதிய சுவாச முறைகள். அந்த காலத்திலே இது எக்கோ பண்ணுகின்ற காரியங்கள் எதுவுமே இல்லை. நேரடியாக பாடுவார்கள், நேரடியாக இசையமைப்பார்கள். அதே போல மேடை பேச்சுகளும் அப்படித்தான், சினிமாவிலே வசனங்கள் பேசுவதும் அப்படித்தான். ஆகவே இந்த குரல் வளத்தை பேணுவதற்காக அவர்கள் என்ன செய்வார்களாம் என்றால், தண்ணீரிலே போய் நின்று கொண்டு சத்தமாக பாடி,
கர்நாடக சங்கீதம் படிப்பவர்களுக்கு இந்துஸ்தானி சங்கீதம் படிப்பவர்களுக்கு அது மிகவும் முக்கியம் என்று சொல்லுவார்கள். அந்த அலைகளை மீறி சத்தத்தை மீறி அவர்கள் பாட வேண்டும் என்கிறார். அதனால அவருடைய குரல் வந்து மிகவும் அழகாக மிகவும் நளினமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். புதிய சுவாச முறைகளை புகுத்தி அதனூடாக குரலை வளைப்படுத்தி பேச வைப்பது. இரண்டாவது, வாய் மற்றும் தொண்டையின் உதடுகள், தசைகள், நாக்கு என்பவற்றுக்கான பயிற்சி. குரல் பயிற்சியை பாருங்கள். குரல் பேச்சு பயிற்சியிலே கொடுக்கும் போது என்னென்ன பயிற்சி கொடுக்கிறார்? வாய்க்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். வாய் சரியான முறையிலே திறந்து மூடுகின்ற அந்த பயிற்சி. தொண்டையிலே பயிற்சி, தொண்டையிலே இருக்கிற அடைப்புகள் சீராக பயிற்சி. அங்கே அடித்தொண்டையாலே பாடுவது. இப்ப நடிகர் எம்.ஆர். ராதா எல்லாம் அடித்தொண்டையாலே பேசுவார்கள். 3-4 குரல்களிலே பேசுவார்கள். அவருடைய திரைப்படங்களை பார்த்தால் தெரியும். அதெல்லாம் பலவிதமான பயிற்சிகள். அதே போல மறைந்த பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பல குரலிலே பாடுவார். சமீபத்தில் நான் படித்த ஒரு பேட்டி ஒன்றில் டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் நடிகர்களுக்கு ஏற்ற விதமாக குரலை ஏற்றியும் இறக்கியும் பாடுவாராம் என்று அவர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் பயிற்சியிலே வருவது. இங்கே மருத்துவத்துறையிலே தொண்டைக்கான பயிற்சி, சரியாக பேசுவதற்கான பயிற்சி, உதடுகளுக்கான பயிற்சி. உதடுகள் எப்படியா சில பேருக்கு பேசும்போது ஒரு பக்கம் இழுபடும். சரியான பயிற்சி, அப்படின்னா வார்த்தைகள் சரியாக வராது. அவர்களுக்கு சரியான பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. தசைகள், கண்ண தசைகள், அங்கே பேசும்போது தசைகளிலே பல ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். பல தசைகள் அங்கே செயலாற்றுகின்றன. அவற்றுக்கான பயிற்சி போன்றவை. பக்கவாதம் வந்தவர்களுக்கு இது அந்த தசைகள் ஈடுபட்டு போகும், அசைக்க முடியாமல் போய்விடும், அவர்களால் பேச முடியாது. ஆகவே தசைகளுக்கான பயிற்சி கொடுக்கப்படும். நாக்கு, அந்த டங் ஸ்லிப் ஆகாத வண்ணம், நாக்கு புரளாத வண்ணம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. நான் போன வாரத்திலே சொன்னேன், எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு தந்த பயிற்சி. அவர் சொல்லை ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மறுபடியும் சொல்ல வேண்டும், ஸ்பீடாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போது அது தெளிவாக மாறும் என்பதை அவர் எங்களுக்கு சின்ன வயதிலே உணர்த்தி இருக்கிறார். டங் ஸ்லிப் ஆகாத வண்ணம், நாக்கு புரளாத வண்ணம் நாக்குக்கான பயிற்சி. இப்படியான பயிற்சிகள் அந்த பேசும் பயிற்சியை அதிகப்படுத்துகின்றன, பேசும் திறமையை அதிகப்படுத்துகின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது, குழந்தைகளுக்கு புதிய புதிய சொற்களை தெரிந்து கொள்ள உதவுதல். குழந்தைகள் புதிய புதிய சொற்களை கற்றுக்கொள்ளும். அதே போல நாமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பொம்மையை கொடுத்து, இது என்ன பொம்மை, இந்த பொம்மையை சொல்லு, இது வந்து சிங்கம், அங்கம் என்று சொல்லும், அல்லது இங்கம் என்று சொல்லும். சிங்கம், சி இங் க உம், சிலவள கம் என்று சொல்லும். திருப்பி திருப்பி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு அது கடினமான சொற்களே அல்ல, இலகுவாக அது சொல்லக்கூடிய சொற்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு சரியாக புரியும், அது பேச முயற்சிக்கும், அது அந்த பயிற்சியை மேற்கொள்ளும். இது இயல்பாக நடக்கின்ற காரியம். சிறு குழந்தையை பார்த்தா சிலவளை குளப்படி பண்ணுகின்ற வழியில நான் சொல்லுவேன், அங்க பாரு ஒரு கிழவர் வர்றார், கிழவரே வந்து உன்னை பிடிச்சிட்டு போ என்று சொல்லுவேன். உடனே அது அந்த குழந்தையை நான் சொல்ற மாதிரியே சொல்ல முயற்சிக்கும். டாடே அதாவது கருத்துல கிழவரை நீ வந்து இங்க வந்து பிடிச்சிட்டு போ எழுதுறதா, அது தனக்கு புரிந்த முறையிலே அது சொல்லும். இப்படியாக அவர்களுக்கு புரியக்கூடிய முறையிலே புது புது விதமாக காட்டி பல வகையான படங்கள் உள்ள புத்தகங்கள் இருக்கின்றன, பொம்மைகள் இருக்கின்றன, அவைகளை காட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது என்ன, ஆப்பிள், இது பழம், பயம் என்று சொல்லும், பயம் பழம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ஆப்பிள், புல், ரைட், பரவாயில்ல, சொல்லு ஆப்பிள், ஆப்பிள், அப்படியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். புதிய புதிய முறைகளினூடாக புதிய புதிய இடங்களை காட்ட வேண்டும். அங்கு பாரு இலை, அலே என்னும், இலை, ஈலை சொல்லு, ஈலை. அங்கு பாரு புறா, பொயா என்னும், அல்லது பொடா என்னும், புறா, புறா. அப்படி புதிய புதிய சொற்களை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நாலாவது, எண்ணங்களை ஒருங்கமைக்கவும் ஒழுங்குபடுத்தவும் உரிய பயிற்சி. அதாவது தாங்கள் எதை காண்கிறார்களோ அதை அவர்கள் சொல்லத்தக்க வண்ணமாக அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தல். அதாவது தாங்கள் என்னத்தை காண்கிறோம்,
அங்க பாருங்க ஒரு சைக்கிள் போகிறது என்று சொன்னால் அதை எப்படி அந்த குழந்தை சொல்லும்? இங்கே அக்கி போக்கு என்று. அது நமக்கு புரிந்து கொள்றது கஷ்டமா இருக்கு. ஆனால் அது எதுவும் சொல்ல முயற்சிக்கிறது. அங்க பாரு சைக்கிள் போகிறது என்ன, அதே மாதிரி சொல்லும் அக்கி போகி. அதை நாம் சரியாக முறையிலே, அது உடனே வராது. அது வளர 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 அந்த பயிற்சியிலே அது தெரிந்து கொள்வது அவசியம். எண்ணங்களை ஒருங்கு, தான் காணுகின்ற காட்சிகளை ஒருங்கிணைத்தல். வழியிலே ஒருத்தர் வாரார், ஒரு மாடு வருகிறது, அந்த மாட்டை கண்டவர் பயந்து போறார், இதே ஒரு குழந்தை சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது விட்டு விட்டு தான் சொல்லும், தொடர்ச்சியாக சொல்ல அதெல்லாம் முடியாது. மாஜே இங்கே ஆய் ஓஜு அப்படிதான் சொல்லும். அப்பொழுது அதுக்கு சொல்லணும், என்னம்மா என்னப்பா மாடு வந்ததா, மாடு வந்து முட்டை வந்ததா, அந்த ஆள் வந்து பயந்து போனானா, அவர் ஓடுனாரா, இப்படித்தான் பயிற்சியில எண்ணங்களை ஒருங்கமைக்க, அவர்கள் காண்கின்ற காட்சிகளை, அவர்கள் சொல்ல வந்ததை ஒருங்கமைப்பதற்கு, அவர்களுக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு உரிய பயிற்சிகளை கொடுக்கும் போது அவர்கள் பேசுவதற்கு இன்னும் அதிகமாக முயற்சி செய்வார்கள். அதான் முக்கியமான பயிற்சி. 5வது, பக்கவாதம் அல்லது காயம் காரணமாக பேச்சு திறனை இழந்து தவிப்பவர்களுக்கும் பேச்சு பயிற்சி அளித்தல். கொஞ்சம் கொஞ்சமாக அவரால் முடிந்த அளவிற்கு. சிலவளை பக்கவாதம் வந்தவர்கள் வாயை திறக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள். நமக்கு கொட்டாவி விட்டாலே சில நேரம் ஆண்டு கொட்டாவி விடும்போது இந்த ரெண்டும் லாக் ஆகிவிடும். லாக் ஆகிவிட்டால் வாயை மூட முடியாது. பிறகு டாக்டர் மருத்துவமனை சென்றுதான் சரிப்படுத்த வேண்டும். பக்கவாதம் வந்தவர்கள் இன்னும் கஷ்டமா இருக்கும், பாவம், மிகவும் கடினப்படுவார்கள். தசைகளை அசைக்க முடியாமல் அவர்களுக்கு உரிய வகையிலே மெதுவாக பேச்சு பயிற்சியை கொடுத்து அவர்களை மறுபடியும் கொண்டு வர வேண்டியது அவசியம். பேச்சு திறனை இழந்து தவிப்பவர்களுக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். சில வேளை குழந்தைகளிலே செவிப்புலன் குறைவாக இருக்கும், அவர்களுக்கு செவிப்புலனை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய சிகிச்சை அளிக்க வேண்டும். பெரியவர்கள், அங்கே செவிப்புலனை இழந்தவர்கள் பேச முடியாமல் தவிப்பார்கள், அவர்களுக்கு அந்த பேச்சு திறனை செவிப்புலனை அதிகரிப்பதற்கு அந்த செவிப்புலன் கருவிகளின் மூலமாக அவர்களை முயற்சி செய்யலாம். நாம் பார்க்கின்றோம், பேச்சு சிகிச்சை ஒட்டுமொத்த தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு உதவும். அதாவது தாங்கள் நினைப்பது, தாங்கள் பார்ப்பது, தாங்கள் செய்வது அனைத்தையும் வெளியே தெரிவிப்பதற்கு இந்த பேச்சு என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த பேச்சு திறனை வளர்ப்பதற்கு, இந்த பேச்சை சரியாக அமைப்பதற்கு இந்த பேச்சு சிகிச்சை மிகவும் அவசியம். அது மேம்படுத்த உதவுகிறது. பேசுவதிலே தாமதம், சில குழந்தைகள் பேசுவதிலே தாமதமாக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 வயது வரைக்கும் ஓகே, தட்டு மாதிரி 1-2 சொற்களை கற்றுக்கொண்டு பேசும். 3 வயது 4, சில 5 வயதுக்கு மேலே அவர்களால் பேச முடியவில்லை என்றால் அவர்களுக்கு பேச்சு சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். சிகிச்சை என்றால் பெரிதாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்கள் சூழ உள்ளவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தை கற்றுக்கொண்டு அது வளரும். பேசுவதிலே தாமதம், கேட்பதிலும் எழுதுவதிலும் தாமதம். பேச வந்தால் தான் அது எழுதுவதற்கு வரும், கேட்டால்தான் அது பேசுவதற்கு முயலும். எழுதுவதிலும் படிப்பறிவிலும் பல சிக்கல்களை உருவாக்கும். பேசுவதில் தாமதம் பல சிக்கல்களை எதிர்காலத்திலே உருவாக்கும். அவர்கள் எழுத முடியாமல் தவிப்பார்கள், கேட்க முடியாமல் தவிப்பார்கள், கேட்கின்ற குறைபாடு இருந்தால் பேச முடியாமல் தவிப்பார்கள். இதனாலே படிப்பறிவு குறைந்து போகும். எனவே அவருடைய எதிர்காலத்தை நினைத்து சிறு வயதிலிருந்தே பேச்சு பயிற்சி கொடுப்பது அவசியம். அதற்காக போட்டு திணி என்று திணிச்சு இந்த சொல்லு அதை சொல்லு என்று மிரட்டி அப்படி அல்ல. பக்குவமாக மெதுவாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பயிற்சிகளை கொடுப்பதற்கு நாம் முன்னிற்க வேண்டும். இல்லாவிட்டா என்ன ஆகும், மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதிலே அவர்கள் சிக்கல். உதாரணமாக பள்ளியிலே படிக்கும் போது சக மாணவர்களுடனும் அவர்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாமல் போகும். இதனால் மற்றவர்களுடைய கேலிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், தொடர்பு இழக்க வேண்டிய நிலைமை. ஆகவே தகுந்த நேரத்திலே பேச்சு பயிற்சியை அளித்து அவருடைய பேச்சு திறமையை வளர்க்கவும் அவருடைய எதிர்காலத்தை மேம்படுத்தவும் நாம் முன்னிற்க வேண்டும். இது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. குழந்தையிலிருந்து இதை செய்து பாருங்கள். பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள்.
அவர்களுக்கு சின்ன சின்ன சொற்களை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் வளர வளர அவர்கள் பேச்சிலே திருத்தங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகள் மிகவும் நன்றாக பேச்சு கலையிலே வல்லவர்களாக அவர்கள் வளருவார்கள். இன்றைக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து பேச்சு பயிற்சியை வாங்குவதை விட சிறு பராயத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்கும் போது அது அந்த குழந்தை மிகவும் அதிகமாக பேச்சு திறமையை வேகும். சில குழந்தைகள் நாம் பார்க்கின்றோம், வாயத்திலிருந்தா மூடவே மாட்டாது. பெரியவர்களும் தான். அதற்காக சொல்லுவாங்க, உனக்கு என்னடா கொடுத்தாங்க உங்க அம்மா, உனக்கு என்ன கொடுத்தாங்க, இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. தடை போடக்கூடாது. நல்ல பேச்சுகளை பேசுவவர்கள். சில குழந்தைகள் அதிகமான கேள்விகளை கேட்பார்கள். தங்களுக்கு தெரிந்த அந்த வகையிலே அவர்கள் கேட்பார்கள். சிலவேளை அந்த கேள்வி நமக்கு புரியாது. அதற்காக அவர்களை அடக்கக்கூடாது. அடக்கினால் அவருடைய பேச்சு திறமையை நாம் அடக்கி வைக்க முயலுகிறோம். அது அதனுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். எனவே உங்கள் குழந்தைகள் சரியாக பேசவும், உங்களை சுற்றியுள்ள நோயாளிகள் சரியான முறையிலே பேசவும், மற்றவரோடு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் இந்த பேச்சு கலையை அவர்களுக்குள்ளே விதைத்திடுங்கள், வளர்த்திடுங்கள். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலே, அதாவது வெள்ளிக்கிழமை அடுத்த நிகழ்ச்சியிலே இசை மூலமான சிகிச்சை என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விடைபெறுவது கே. நித்யானந்தன், கிறிஸ் கவுன்சிலிங் கேர்.